ஹாய் மை டியர் தமிழ் கேபாப் ஸ்டான்ஸ், நான் உங்கள் மேகு. இன்றைக்கி நாம் ஜின், அதாவது ரன்ஜின்னோடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் எபிசோடை தொடர்ந்து அடுத்த எபிசோடு, அதாவது எதுக்கு அண்ணன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க போனார், நம்ம ரன் பிடிஎஸ் டீமும் ஜின்னும் சேர்ந்து ஒரு கடத்தல் சம்பவம் பண்ண போகிறாங்க. அந்த கடத்தல் சம்பவத்துக்கு முன்னே சில தற்காப்பு கலைகள்லாம் வந்து கற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே. ஏன்னா கடத்த போகிறது வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால, சாரி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் கிடையாது, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை கடத்த போகிறது அப்படிங்கிறதுனால அவர் அச்சு மூக்கு வாயெல்லாம் உடச்சிட்டா என்ன பண்ணுறது. அதனால் முறையான சில தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்கிட்டு போனால் தற்காப்பு மிக முக்கியமாக மீஸ் அப்படின்ட்டு சொல்லி தான் நமக்கு லாஸ்ட்டாக அந்த எபிசோடை வந்து முடிக்கும் போது எடிட்டர் வந்து போட்டிருப்பாரு. நீங்கள் கேட்கலாம், அண்ணா மட்டும் என்ன சும்மாவா, மிலிட்ரி ஆஃபீஸர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ரொம்ப மாதம் ஆச்சு இல்லை வெளியே வந்து ரைட்டாக டச் விட்டு போயிருக்கோம். அதனால தான் ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு அப்படியே வர அப்படி சரி அப்படி யாரை கடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா கடத்த ஐடியா கொடுத்ததே நீங்கள் தானே. சரி இந்த ஆளை கடத்தலான்னு சொன்னதே நீங்கள் தானே. நீங்கள் சொல்லி தானே அவர் செய்கிறாரு. அப்போ உங்களுக்கு தெரியாதா என்ன? நாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் உங்ககிட்ட தானே அவர் லைவில் அடுத்த பிடிஎஸ் கண்டென்ட் என்ன பண்ணலான்னு கேட்க, ஓபி தான் வெளியே வர போகிறாரே, அவரை வச்சு ரன்ஜின் ஷோவில் கலந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடியா கொடுக்க, ஒருவேளை அண்ணன் கண்ணில் கலந்துக்க அப்படிங்கிற வார்த்தை பக்கி கடத்துங்கன்னு படிச்சிச்சு போல். ரைட்டு கடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதில் உங்களை நினச்சி இன்னும் பெருமைப்படுறேன். ஏன்னா இங்கே இவருக்கு ஐடியாவையும் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பிட் எடுத்துகிட்டு போய் ஹோபி வெளியே வந்ததும் லைவில் நல்லபடியாக இதே உயிரோட இதே உடம்போட நான் மிலிட்ரிக்கு போனேன் ஆர்மிஸ், அப்படியே திரும்பி வந்துட்டேன் உங்கள் ஹோபியாவே சன்ஷைன் ஸ்மைலோட அப்படின்னு சொல்லி அவர் லைவ் போட, அந்த லைவில் போய் போட்டு கொடுத்தீங்களே, அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோமா பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் பார்த்து வச்சுருக்கீங்க. நான் வந்து ஏன் ஒதுங்கிக்கிட்டு இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா, அந்த டைமில் நான் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எந்த லைவையும் பார்க்கல, ஓபி வெளியே வந்த லைவையும் பார்க்கல, ஜின்னு போட்ட லைவையும் பார்க்கல. அதனால் இந்த சம்பவத்துக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேயா? அப்புறம் என்ன கலட்டுறதுக்கு இந்த கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறது, நமக்கு தெரிஞ்சது இந்த பிடிஎஸ்ஸு கேபாப்பு இதுதான். இதை வச்சு தானே நம்ம அடுத்த கட்டம் போகிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். ஆமாம், அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு பொழப்பு நடத்துகிறான். நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நான் பொழப்பு நடத்துகிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து கண்டென்ட் நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேயா? சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியாவது நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், அந்த டார்கெட்டை அந்த மந்த்துக்குள்ளே அடிக்கணும். அதுக்காக தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே. அண்டு இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரியும் போடுவோம். மற்ற சேனல் மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரியாக நல்லா ஃபீல் குட்டாக இருக்கும். என்னை நம்பி நீங்கள் கேட்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன ஃபேன் ஃபிக்ஷன் போட்டிருந்தேன் அப்படின்னா, சுகாவோடைய ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன். அது வந்து நல்லா இருக்கும், ஒரு சாங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணுவோம், அதில் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு வியூஸ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக ஆயிடுச்சு அந்த வியூஸை பார்த்ததுமே. சரி ஓகே பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அடுத்தடுத்த பண்ணுவோம் அப்படின்ட்டு களத்தில் இறங்கியாச்சு நம்ம ஜின் அண்ட் ஹோபியோட ஜாம்பி எபிசோட்ஸான ஃபர்ஸ்ட் எபிசோட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஹோபியை தூக்குறாங்க, கடத்துறாங்க, அதுதான் வந்துட்டு மெயின். இவர் லைவில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ஹோபியை கடத்த போகிறேன், செய்ய போகிறேன், இதெல்லாம் சொல்லிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேயா? ஆனால் இந்த பக்கம் ஹோபியை கடத்தணும். அதுவும் எப்போ அவர் வந்து மிலிட்ரியை விட்டு வெளியே வந்ததும் அந்த நாளே கடத்துறோண்டா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். அதே போல் இவருமே வந்து மாஃபியா கணக்காக கோட்லாம் போட்டுட்டு போய் ஐயோ நம்ம மட்டும் வந்திருக்கோமே சந்தேகப்பட்டுருவானோன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு பொண்ணு மைக்கு ஸ்டாண்டு மாதிரி உட்காந்துருக்க, அந்த பொண்ணுக்கிட்டேருந்து மைக்கெல்லாம் வாங்கி கேஷுவலாக பிஹேவ் பண்ணுறாராமா. அப்படிலாம் அவர் வந்து என்ன பண்ணாலும் இதில் ஹோபியை கையை பிடிச்சலாம் இழுப்பா, அப்படி வாராசா இந்த காரில் ஏன் போகிற, ஒன்றா போவோம் அந்த காரில் அப்படின்னு சொல்லி கடத்த பிளான் பண்ணி வந்திருக்காருன்றது நல்லா தெரிஞ்சுது. ஆனால் நம்ம ஹோபி அப்பயே வந்துட்டு இல்லை நீ போ, நான் இந்த காரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு அப்படி. அதுக்கப்புறம் லைவில் வந்து தான் நம்ம ஆர்மிஸ் வந்துட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உங்களை கடத்த போகிறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜின் வந்து பண்ண போகிறாராம் அப்படின்னதுமே நம்ம ஹோபியும் ஓ அப்படியா ஏதோ பண்ணுறன்னு சொல்கிறீங்க, சரி பண்ணட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வடிவேல் சொல்லுவார்ல, வரட்டும் சகல என் அடியை பார்க்கலையே நீ பாப்ப நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபி வந்து சொல்லியிருப்பார். சரி, இப்போ ஹோபி மிலிட்ரியை விட்டு வெளியே வந்தாச்சு. நேராக வீட்டுக்கு போய் சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்து மிலிட்ரியில் வாங்கின சரக்கெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே சார்ஜ் பாடுப்போம் அப்படின்னா
இங்கே ஒருத்தருக்கு அது பொறுக்கலை. யார்? நம்ம கடத்தல் மன்னன் ஜின்னு தான். ஒரே உறுத்தலாக இருந்திருக்கும் போல். என்ன இது இப்படி எஸ்கேப் ஆகிட்டான், கூப்பிட்டு வச்சு ஷோவில் மண்ணில் போட்டு உருட்டி பெரட்டலான்னு பார்த்தா ஓடிட்டானே பயவுல அப்படின்ற மாதிரி மண்டை உடச்சலாக இருந்திருக்கும் போல். உடனே வந்து ரன் பிடிஎஸ் பிடிஎஸ் ஜின் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எப்படியாவது ஹோபியை வந்து கடத்தியே தீரணும். இது வந்துட்டு நான் ஆர்மிஸ் கிட்ட வேற வந்து வாக்கு கொடுத்ததுனால ஷோக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன்னு சொன்னதுனால எனக்கு வந்துட்டு பிரச்சனையாயிடும், அதனால அவன் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. ஐயா, உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? என்ன கண்டென்ட் பண்ணணும் அவரை வச்சு அதை மட்டும் சொல்லுங்கள், மீதியை நாங்கள் எதுக்கு இருக்கோம்? ஆட்டை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி மஞ்சள் தண்ணியை ஊற்றி அப்படியே முழுன்னு வச்சுருக்கோம். நீங்கள் வந்துட்டு கையில் அருவாளை பிடிச்சி வெட்டினா மட்டும் போதும் ஐயா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிடிஎஸ் டீமு வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஐயோ, ரஞ்சின் டீமு வந்து சொல்லிடுறாங்க. ஓகேயா, இப்படியே வந்து போய்கிட்டு இருக்க எப்படியோ ஒரு வழியாக வந்து நம்ம ஜின்னு இந்த கண்டென்ட்லாம் அவனை வச்சு பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏதோ கெட்ட வார்த்தை பேசின மாதிரி வாய் மேலேயே பீப் போட்டானுங்க எடிட்டர்ஸு. அது நமக்கு தெரியல. சரி, அப்புறம் தான் இவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அது அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோபி வந்து உட்கார வச்சிட்டாங்க. எப்படி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, நீ வந்து 10th முடிச்சிட்ட ராசா, அதுக்கப்புறம் +1 இருக்குது, +2 இருக்குது, காலேஜ் இருக்குது, இனிமேல் உன் வாழ்க்கையில் வெறும் முக்கியமான நாட்கள் மட்டுமே நீ வந்து தீயாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோபியவும் கூப்பிட்டு உட்கார வச்சு மிலிட்ரிக்கு போயிட்டு வந்துட்டோன்னு மதப்பில் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? அடுத்தடுத்து வேர்ல்டு டூரு அது இது நம்ம வந்து பார்த்து போய்கிட்டு இருக்கணும் பொழப்ப பார்த்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ஜூம் மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. ஓகே, நம்ம ஜின்னு இந்த பக்கம் ப்ரிப்பேராக வரா. அப்படி நேராக போகிறோம். ஹோபி கிட்ட வந்துட்டு, இது ஒரு ப்ராங்க்டா, மீட்டிங்லாம் ஒன்றும் இல்லடா, இதெல்லாம் வந்து என்னோட க்ரூ மெம்பர்ஸ்ரா, உனக்கு வேலை வெட்டிலாம் வந்து எதுவும் கிடையாது, நீ வந்து ரன்ஜின் ஷோக்குள்ளே உன்னை வந்து வெல்கம் பண்ணுறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். ஓ மை காட், ஹோபி அப்படியே ஷாக்காக போகிறோம் அப்படின்னு நம்ம ஜின் நினச்சிட்டு போயிருப்பாரா. அதே போல தான் உள்ளே போனால் ஹோபி ஒரு கேஷுவலாக மீட்டிங் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து தீவிரமாக கேட்டுட்ருப்பார். நம்ம ஜின்னு வருவோம். அப்படி வந்ததுமே, ஹோபி இன்னும் என்ன உட்காந்துருக்க, வா போவோம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்தா நம்ம ஹோபியும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாசத்தில் போயிட்டு சரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு, நீ வெளியே போய் வெயிட் பண்ணு, மீட்டிங் இருக்குது முடிச்சுட்டு வரப்போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டா. ஜின்னு பார்க்குற. அப்படி எதே வெளியே போய் வெயிட் பண்ணுமா? அடே, நீ வந்து உன்னை ப்ராங்க் பண்ணிட்டோம்டா, நீ எங்கள் ஷோவில் இருக்கடா அப்படின்னு சொன்னாலும் ஹோபி நம்புகிற பாடி இல்லை. நீ வெளியே போயா, மீட்டிங் இருக்குது முடிச்சுட்டு வரேன், இல்லைனா பேங்க் பிடி திட்டுக்கிட்ட போகிறான் அப்படின்ற மாதிரி அவர் இருக்க. இந்த பக்கம் மீட்டிங்கில் இந்த டீம் மெம்பர்ஸை பார்த்து, அடியே கெக்க பக்கன்னு சிரிக்கிறாளுங்களே தவிர இது ப்ராங்க்னு சொல்கிறாளுங்களா பாரு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு பார்க்க, அவங்களும் ஆமாம் ஹோபி இது ப்ராங்க்கு, நாங்கள் உங்களை ப்ராங்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கெக்க பக்கன்னு சிரிக்குதுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு காண்டாச்சு, ஒரே பொம்பளை பிள்ளைங்க சத்தமாக தான் கேட்குது. ஓகே ஃபைன், கேட்டால் என்ன, கேட்டுட்டு போகுது, எல்லாம் அதுங்க தலையெழுத்து. அடுத்த ஜென்மத்திலேயாவது கொரியாவில் பிறந்து பிடிஎஸ் ஹைபில் ஒர்க் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரி ஓகே, ஒரு வழியாக ஹோபிக்கிட்ட உண்மையை சொல்லி முடிக்க அவர் மூஞ்சியை பார்க்கணுமே. அட பாவீங்களா, நம்பி வந்தேன்டா. ஆனால் உண்மையாக இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி முன்னாடி நாள் தான் மிலிட்ரியிலேருந்து வெளியே வந்திருக்காரு. அவ்வளோ ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அடுத்த நாளே வந்து வேலைக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டதும் வருவாங்களா? இன்கேஸ் நம்ம ஊராக இருந்தால், இந்தியாவில் இப்படி இருந்தாலோ இல்லை வேறு ஒரு கண்ட்ரியில் கூட அடுத்த நாளே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் இருக்குது, மீட்டிங்லாம் இருக்குது, அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன பண்ணணுன்றதை நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உண்மையாகவே வருவாங்களா? எனக்கு ஒரே டவுட்டு. என்ன சொல்லுவாங்க நார்மலாக, இப்போ தாண்டா வந்திருக்க வெளியே, ஒரு 4 நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஹோபி எப்படி வந்தா அப்படி ஒன்றுமே புரியல. சரி ஓகே, அவங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டுருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு கால்வாசி கடமை உணர்ச்சியில் நமக்கு இருந்தால் நம்மலாம் வந்து எந்நேரம் முன்னேறி இருப்போம். இப்படி உட்காந்து முக்கி பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? சரி ஓகே, இந்த பக்கம் நம்ம ஜின்னும் அப்புறம் ஒரு வழியாக ஹோபிக்கு உண்மை தெரிஞ்சிட அவர் பைய தூக்கிட்டு கிளம்பிட்டு, அப்படி உங்களெல்லாம் நம்பி மழை காலம்னு கூட பார்க்காம வந்தான் பத்தியா, என்னைய சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேக்கப் அது இதுன்னு போட்டு, அதாவது மேக்கப் எதுக்கு, அந்த புன் சிரிப்புக்கு, அந்த ஒரு அழகான அவரோட அந்த சிரிப்பு, அதுவே போதுமே ஹோபிக்கு. மேக்கப்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஹோபியோட சிரிப்பை பார்த்து. கலக்கலன்னு இந்த வெங்கலச்சொம்பை உருட்டி விட்ட மாதிரி ஒரு சிரிப்பு. கலகலன்னு ஓபி சிரிக்கிறத பார்த்துட்டு அடடடா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மனசுக்கு ஒரு இதமாக நானுமே ரொம்ப நாள் கழித்து இந்த எபிசோடை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்.
அப்புறம் என்ன, குரங்குக்கு வாக்கப்பட்டாச்சு, மரத்துக்கு மரம் தாவி தானே ஆகணும். யோ நான் இன்னும் டிஃபன் கூட பண்ணலையா காலையிலேருந்து அப்படின்னு சொல்ல, வாடா அதுக்கெல்லாம் நான் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சின்ன கூப்பிட்டு போகிற. அப்படி அங்கே போனால் மிலிட்ரி சாப்பாடு எப்படி இருக்கும் மனுஷனுக்கு. ஓபி வேற போன வேகத்தில் திரும்பி வருவாரா அந்த சாப்பாடை பார்த்துட்டு, டேய் நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் இருந்தேன், என்னைய போய் மறுபடியும் இந்த சாப்பாடை சாப்பிட வைக்கிற பத்தியா, மிலிட்ரி விட்டு வந்த மாதிரியே இல்லை தெரியுமா, மறுபடியும் மிலிட்ரிக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு ஓபி அழுகாத குறை தான். அப்புறம் விடுவாரா என்ன, டேய் நான் எவ்வளோ நாளாச்சு இந்த சாப்பாடெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, உனக்கு நாளாச்சு மேன், எனக்கு சில நாளிகள் தாண்டா ஆச்சு, மறுபடியும் இந்த சோத்தை திங்க சொல்கிறியே அப்படின்னு சொல்லி நான் வேறு என்ன பண்ணுறதுன்னு ஜெயப்போ அந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சு செஞ்சு காரில் ஏறி உக்காந்து கூட்டிகிட்டு போகிற. அப்படி எங்கப்பா கூட்டிகிட்டு போகிற, ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டே இருக்குது, மறுபடியும் மிலிட்ரியிலே கொண்டு போய் என்னை விட போறியா அப்படின்னு சொல்லி ஓபி கேட்க, இல்லைடா நான் சொன்னல அந்த இடம் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது, சரி என்ன ஷோ அப்படின்னு சொல்லி கேட்டால், அதாவது நம்ம வந்துட்டு கிளைம்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜெயோப் கிட்டே கேட்டிருப்பாங்க, இந்த சாப்பிட்ற டைமில் உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆசை இருக்கா, ஷோவில் வந்து என்ன கண்டென்ட் பண்ணலான்னு உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜெயப் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, எனக்கு அதை கேட்டதுமே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பீச்சு அது நமக்கு தெரியும் இல்லையா, பீச்சு அதுக்கும் நம்ம பசங்களுக்கும் பிடிஎஸ் யூனிவர்ஸுக்கும் எவ்வளோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரிங் டே சாங்கு அவங்க எல்லாம் அந்த ட்ரெயினில் ஏறி பீச்சுக்கு தானே போவாங்க. நம்ம ஜெயப்போ சொன்னதுமே ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்க எல்லாரும் எனக்கு ஒரு ஆசை, மேபி நடந்தாலும் நடக்கலாம், பசங்கள்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் பீச்சுக்கு போனால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. ஆனால் அந்த டைம் வந்து மழை பெஞ்சதுனால ஜெயோப்பே அந்த ஆசையில் குழிய தோண்டி புதைச்சி வச்சுட்டாரு. இல்லை வேணாம் பீச்சுக்கெலாம் வேணாம் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட, சரி ஓகேவா கிளைம்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் ஜங்குக் ஜிம்மின்லாம் போயிட்டு தொங்கி செஞ்சு விளையாண்டுட்டு இருந்துச்சுங்கள்ல, அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அட்வென்ச்சராக ஒரு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு ஜின்னு. போகுது போய்கிட்டே இருக்குது. யோ என்ன கடத்திட்டு போறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயோப் கேட்டா, உன்னை கடத்தி ரொம்ப நேரம் ஆச்சு, உனக்கு இதுவே இப்போ தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்க. அப்புறம் 2 பேரும் வந்துட்டு மிலிட்ரியிலேருந்து வந்தவங்க மிலிட்ரி லைஃப்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறத நம்ம கேட்டால் தானே நமக்கு ஒரு குஷியாக இருக்கும். அதே போல் தான் அவங்களும் வந்துட்டு மிலிட்ரியில் அப்புறம் உனக்கு எப்படி இருந்துச்சு லைஃபு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு ஜெயப் சொல்ல, அப்புறம் மிலிட்ரி உனக்கு எப்படி இருந்துச்சு, மிலிட்ரியில் நல்லா இருந்துச்சா அப்படிது, மிலிட்ரி நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மிலிட்ரியில் நாங்கள் வந்துட்டு சில நேரத்தில் இந்த வேர்ட் கேம்ஸ்லாம் விளையாடுவோண்டா, இந்த ரன் பிடிஎஸ்லாம் விளையாடுவோம்ல அது மாதிரி விளையாடுவோண்டா அப்படின்னதுமே நம்ம ஜெயப் பார்க்கணுமே, அழைச்சி இன்னுமே அதெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்க சின்ன பழத்தனமா அப்படின்னு சொல்லி நாக்கு மேலே பல்லு போட்டு பேசிடே ஜின்னு, டேய் அப்புறம் போர் அடிக்கிற நேரம் என்ன பண்ணுவேன், சாப்பிட்டு தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படியே ரூம்மேட்ஸ்லாம் விளையாடுவோண்டா அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, சரி நீங்கள் பெரிய இவரோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க மிலிட்ரியில் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டால், நாங்கள் வந்துட்டு இஃப் கேம் விளையாடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இஃப் கேம்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது நீ வந்து வெளியே போய் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகிறோன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ஜின்னு வந்துட்டு, ஆமாம் இப்படி கேட்டிருக்கணும், இந்நேரம் நீ ஜெயப்பா இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்னை யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், ஜெயப்போட அக்கௌண்ட்டில் இருக்க மணியெல்லாம் வந்துட்டு என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயப் கிட்ட இன்னும் கொஞ்சம் சீரியஸாக மிலிட்ரியில் வந்துட்டு எப்படி லைஃப் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜெயப் வந்துட்டு அதுக்கு அழகா, நான் வந்துட்டு மிலிட்ரிக்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு டே என் ஜேர்னல் எடுத்து, மிலிட்ரி வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் நேரிடலாம், இதெல்லாம் கண்டு கலங்கக்கூடாது ஜெயோப்பா, நீ வந்து ஜேர்னல் பண்ணுற வந்து அதை வச்சு எப்படியாவது மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுட்டு எப்படியாவது மிலிட்ரியை விட்டு வனவாசம் போன மாதிரி மிலிட்ரி வாசத்தை முடிச்சுட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு ஜெயோப் நினச்சாராம். ஆனால் கடைசியில் என்ன இருக்குது, அடுத்த நாளே மிலிட்ரி பேஸில் இருக்க எல்லாரும் நம்ம ஜெயோப்புக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சதுமே ஜேர்னல் எதுக்கு, ஜேர்னல் மிலிட்ரி நல்லா தான் இருக்குது வெளியே போகிறத விட அப்படிங்கிற மாதிரி ஜெயோப் நினச்சிட்டாரு போல். அதை தான் வந்துட்டு ஜின்கிட்ட சொல்லியிருப்பேன், அப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க, ஜாலியாக போச்சு, நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் அவ்வளோ ஃபஸ்ட்டு இல்லைப்பா, நாட் தட் பேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயோப் சொல்ல, ஒரு வழியாக இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்த நேரம் லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஜின்னு பார்க்குற அப்படி, அந்த பக்கம் ஜெயோப் பார்க்குற அப்படி, என்னையா இது பில்டிங்கு அப்படின்னு சொல்லி ஜெயோப் உத்து பார்த்தா ஏதோ ஒரு அபேண்டன்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது கைவிடப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலு. இந்த பக்கம் ஜின்னு, ஏண்டா ஜெயோப்பு என்னடா மாச்சுரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் பார்க்குறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்னால் மாச்சுரி இல்லாமல் வேறு என்ன இருக்கும், இறங்கியா அப்படின்னு சொல்லி
சொல்லி இறக்கி கூப்பிட்டுட்டு வந்தா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலு ஒட்ட உடசலாக இருக்குது, உடஞ்சி ஒழுகிக்கிட்டு இருக்கு. ஏலே என்னால் தண்ணியெல்லாம் ஒழுகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அப்புறம் தண்ணி ஒழுகாமல் அப்படின்னு இந்த பக்கம் ஜெயோப் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி காரில் இருக்கும்போதே ஜெயோப்பு ஒரு மாதிரி டிஸ்பிலீஃபாக இவனை நம்பி காரில் ஏறினோம் பாரு எங்கே கூப்பிட்டு வந்து விட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாரு. நம்ம ஜின்னு வாய் மேலே கையை வச்சுட்டு அமைதியாக இருப்பாரா. டேரக்டர் வந்து என்ன பண்ண போகிறாங்க இன்றைக்கி டாஸ்க்கு, அதாவது கேம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நாங்கள் சில க்ளூஸ்லாம் வச்சுருக்கோம், அதை வச்சு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ரூமுக்கு போய் ஹிண்டெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னு அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருப்பாரு, நம்ம ஜெயோப்பு உட்காந்து கேட்டுட்ருப்பாரு. நம்ம ஜின்னு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு திகில் அடித்த மாதிரி உட்காந்துருப்பாரா. ஜெயோப்பை பார்த்துட்டு, டே ஜெயோப்பு உன்னை நான் ஏமாத்துறேன்னா, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ, என்னை இவங்க பூரா ஏமாற்றிட்டாங்கடா, இவங்கள நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்ல ஜெயோ பார்க்குறாரு. எது புரியல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா அதாவது இவங்க இப்படி வந்து நான் வச்ச டாஸ்கே வேறு, நான் கொடுத்த கண்டென்ட்டே வேறு, ஆனால் இவங்க வேறு கண்டென்ட் வச்சுருக்காங்க, இது என் லிஸ்ட்லேயே இல்லைடா மாப்பு அப்படின்னு சொல்ல நம்ம ஜெயோப்புக்குன்னா சிரிப்பு தாங்க முடியல. வாடி வா சிக்கனா சிவனாண்டி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, உனக்கும் தெரியாதா, உன்னையும் பிராக் பண்ணிட்டாங்களா, நான் மட்டும்தான் ஏமாற்றப்பட்டேன்னு நினச்சேன், நீயும் வந்து தொலை இப்போ ஃபீல் பண்ணி அப்படின்னு ஜெயோப் கூப்பிடு. ஆமாம் நீ என்ன கண்டென்ட்டு சொன்ன அப்படின்னதும் இந்த பக்கம் டேரக்டரு, ஐயா அவர் சொன்ன கண்டென்ட்டு மொக்க கண்டென்ட்டுங்க ஐயா, அதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே காரி துப்புவீங்க ஐயா அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஜின்னு வந்துட்டு, அது மிலிட்ரியை விட்டு வெளியே வந்தவங்கள அடுத்த நாளே மிலிட்ரியில் இருக்க மாதிரியே ஒரு லைஃப் கொடுத்தா எப்படி இருக்கும், வெளியே வந்ததுக்கப்புறமும் மிலிட்ரி லைஃப் கொடுத்தா எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம ஆர்மிஸ் பார்க்குறோன்னு ஆசைப்படுவாங்கடா, ஆர்மிஸ் பார்க்கணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க மகனே, நீ ஆசைப்பட்டிருக்க, நான் வேதனைப்படுறதை பார்க்கணுன்னு நீ ஆசைப்பட்டிருக்க அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே அதுதான் உண்மை. அதை முன்னாடி சொல்லியிருப்பாங்க தெரியுமா, நம்ம ஜின்னு வாயில் பீப் போட்டே இருப்பாங்களே, அப்போ வந்துட்டு நம்ம ஜின் இதை தான் சொல்லுவார். அப்போ க்ரூ மெம்பர் கூட, சார் இதெல்லாம் ரொம்ப கொடுமை சார், மிலிட்ரியை விட்டு வெளியே வந்து அடுத்த நாளே மறுபடியும் மிலிட்ரி லைஃப் மாதிரியே கொடுத்தா அது நல்லா இருக்காது சார், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் சார், ட்ரில்லாம் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் சார் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரூ மெம்பர் வந்து சொல்லியிருப்பார். இருந்தாலும் நம்ம ஜின்னு, பரவாயில்ல எனக்கு அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பார். அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம ஜெயோப்புக்கும் ஹாப்பி, உனக்கும் போச்சா அப்பா வாடி மவனே அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு போவாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு அபேண்டன் பில்டிங்குள்ளே உள்ளே போயிட்டு தேடணும், இதில் என்ன ஃபன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபன்னு அபேண்டன் பில்டிங் கிடையாது, அந்த அபேண்டன் பில்டிங்குள்ளே போகிற இந்த 2 பேர் வச்சு தான் ஃபன்னு. நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதுங்க ரெண்டும் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு. அதோட எனக்கு இந்த பிடிஎஸ் இந்த சூப் சீசன் 2ல் ஜிமின் கூட்டிகிட்டு போய் பயமுறுத்தி ஜெயோப்பு பச்சை பச்சையாக காதில் ரத்தம் வர அளவுக்கு திட்டிருப்பார் தெரியுமா, அந்த மொமெண்ட்லாம் ஜின்னு, அதாவது ஜின்னை திட்டினா என்ன வருது, அதாவது ஜிமினாவது பரவாயில்ல அவன் தம்பி ஓகே சின்ன பையன், அவனை திட்டினா கூட பரவாயில்ல, இன்கேஸ் வார்த்தையை விட்டு நம்ம ஜின்னை வந்து ஏதாவது ஜெயோப் திட்டாருன்னா, திட்டினாரா என்னன்னு தெரில, நான் செகண்ட் எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்க்குறோமே ஒரே ட்ராமாக்கள் தான், ஒரு மாதிரி இது ஏதோ ஹாரர் எபிசோடாக இருக்கும் போலடா அப்படின்னு சொல்ல, அடிச்சு சும்மா இரு, மிலிட்ரிக்கு போயிட்டு வந்தேன்லாம் வெளியே சொல்லாத அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெயோப் வந்துட்டு சொல்ல, ஓ நீங்கள் பெரிய ஆள் தான் போங்க போக அப்படின்னா ஜெயோப்பு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏமே பேய் அப்படின்னு பின்னாடி வர்றாரு. இந்த பேயா, ஹேய் அப்போலாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்ல, இல்லை அங்கே பாரு அப்படின்னு சொல்லி 2 எட்டி பார்க்குதுங்க. உத்து பார்த்தா தான் தெரியுது அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக பீதி ஆகுற மாதிரி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் இருக்க மாதிரி மாப்பு, வீடு துடைக்கிற மாப்பை வந்து அங்கே கழட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஜெயோப்பும் சின்ன அதுக்கப்புறம் பார்த்துட்டு, அடிச்சு உள்ளே போ, பெரிய இவனாட்டம் பேசினேன், அது வெறும் வீடு துடைக்கிற மாப்புடா அப்படின்னு சொல்லவும், ஓ மாப்பா அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. நேராக எமர்ஜென்சி ரூமுக்குள்ளே வந்துட்டு போகணும், அங்கே தான் வந்துட்டு க்ளூஸ்லாம் இருக்குது, அதை வச்சு தான் வந்து இது பண்ணணும் ஓகேயா, இதுதான் கேமு சரின்னு சொல்லி உள்ளே போக, எங்கே உள்ளே போகிறது, 2 தொடரடிக்கு பயவுலைங்க உள்ளே போகுமா, நீ உள்ளே போ, நீ போ, நீ தான் பெரியவன், நீ போ அப்படின்னு இது சொல்ல 2 மாற்றி பேசிக்க, உள்ளே எவனும் போகிற மாதிரி தெரியல, எனக்கும் இந்த ஷோ முடியுன்ற மாதிரியும் தெரியல. இங்கே பாரு ஜெயோப்பு, நான் சொல்கிறத கேளு, தம்பி உடையான் படை கஞ்சான், அதனால் நீ போ அப்படின்னு சொல்ல, இந்த தம்பிங்கிற வேலைலாம் இங்கே வேணாம், நீ விட்டு ஓடினாலும் ஓடிடுவேன், அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஓகேயா,
எல்லா சொந்தமும் ஒரு நாள் நம்மளை விட்டு கை விட்டு ஓடும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஓட மாட்டாங்க, புரிஞ்சுதா? அதனால் நீ வந்து அண்ணன் கிடையாது, இன்னிலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு, இப்போத்துலேருந்து வா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயோப்பை கூட்டிகிட்டு போக அங்கே இங்கேன்னு சொல்லி இந்த டேப் போட்லாம் வந்து போகக்கூடாதுன்னு தானே டேஞ்சர் சிம்பிள் ஜோனுக்குள்ளே வரக்கூடாதெல்லாம் போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஜெயோ பார்க்குறாரு, ஆய் இங்கே ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சூனியம் பண்ணி வச்சுருக்கீங்களேன்ற மாதிரி, ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்கள, நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு ஜெயோ பயப்பட கீழே எடிட்ரு, நாங்கள் எதையும் இன்ஸ்டால் செய்யவில்லை, நாங்கள் எதையும் செய்யவில்லை கீழே போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஜின்னு, டேய் உன்னமா தான்டா நானும், எனக்கும் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாதுடா, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போக ஒரு வழியாக மன தைரியத்தை வர வச்சுட்டு உள்ளே போக, ஓகே மை டியர் ஸ்டான்ஸ், நம்ம இங்கே அதாவது இன்னும் எபிசோட்ஸ் இருக்குது, ஆனால் அதை வந்துட்டு அந்த செகண்ட் பார்ட்டோட கண்டினியூவாக பேசினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டோட அப்படியே வந்து கண்டினியூவாக ஒரு எபிசோடு வந்துட்டு பண்ணலாம். ஓகேடா செல்லக்குட்டி. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது என்ட்ரி மட்டும்தான், அந்த வாசக்காலில் கால் வைக்கிற வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உள்ளே போயிட்டு இதுங்க ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுச்சுங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். ஓகே, டாடா பை பை, டேக் கேர், அன்யாங். அடுத்த எபிசோட் சண்டே மத்தியானம் 3 o'clock. ஓகே, டாடா பை பை, டேக் கேர், அன்யாங்.